Everyone, welcome to Sai's Academy. இன்னைக்கு நம்ம இந்தியன் பாலிட்டி கிளாஸ்ல பார்க்க போற டாபிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் பொறுத்த வரைக்கும் பார்ட் 3ல வருது அண்ட் 12 to 35 அந்த ஆர்டிக்கல்ல கவர் அப் ஆகுது. இதற்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்ட் 1 யூனியன் டெரிட்டரி பார்த்துருப்போம், பார்ட் 2ல சிட்டிசன்ஷிப் கேட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வர பார்ட்டாக தான் அடிப்படை உரிமைகள் இருக்கு. இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம கிளாஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி இந்திய அரசியலமைப்பு புத்தகம்ல என்ன சொல்லியிருக்காங்க நம்ம இந்த கிளாஸில் டீட்டெயில்டாக பார்த்தலாம். ஸோ மெட்டீரியல்லே உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா ரைட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ்லாம் கொண்டு வந்துட்டேன். அண்ட் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஆர்டிகல்ஸ் தான் கேட்பாங்க, எந்த ஆர்டிக்கல் எதை சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதனால் நம்ம அதை பற்றி அந்த சின்ன சின்ன டேட்டா எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிட்டா மட்டும் போதும். Everyone, welcome to Sai's Academy. இன்னைக்கு நம்ம இந்தியன் பாலிட்டி கிளாஸ்ல பார்க்க போற டாபிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் பொறுத்த வரைக்கும் பார்ட் 3ல வருது அண்ட் 12 to 35 அந்த ஆர்டிக்கல்ல கவர் அப் ஆகுது. இதற்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்ட் 1 யூனியன் டெரிட்டரி பார்த்துருப்போம், பார்ட் 2ல சிட்டிசன்ஷிப் கேட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வர பார்ட்டாக தான் அடிப்படை உரிமைகள் இருக்கு. இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம கிளாஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி இந்திய அரசியலமைப்பு புத்தகம்ல என்ன சொல்லியிருக்காங்க நம்ம இந்த கிளாஸில் டீட்டெயில்டாக பார்த்தலாம். ஸோ மெட்டீரியல்லே உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா ரைட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ்லாம் கொண்டு வந்துட்டேன். அண்ட் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஆர்டிகல்ஸ் தான் கேட்பாங்க, எந்த ஆர்டிக்கல் எதை சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதனால் நம்ம அதை பற்றி அந்த சின்ன சின்ன டேட்டா எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிட்டா மட்டும் போதும். ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாமா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு. ஸோ திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்ட் 3ல வருது. நம்ம பகுதிகள் பார்த்துருப்போம், 25 பகுதிகள். அதில் 3வது பகுதியாக தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வருது. அதனுடைய ஆர்டிக்கல் 12லேருந்து 35 வரைக்கும் கவர் ஆகுது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பில் அதை பற்றி எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பின் மக்களாட்சி தன்மையை கூறுகின்றன அண்ட் தனிநபர் மனித உரிமைகளை பாதுகாக்கின்றன. ஸோ அடிப்படை உரிமைகள் பொறுத்த வரைக்கும் மக்களாட்சி தன்மையை வந்து உணர்த்துது அண்ட் தனிநபரோட உரிமைகளை பாதுகாக்கிறது அடிப்படை உரிமைகள் தான். அடுத்து பாருங்க, 10/12/1948 வெளியிடப்பட்ட ஐநாவின் சர்வதேச மனித உரிமை பொது பிரகடனத்தின் பெரும்பாலான விதிகள் அடிப்படை உரிமைகளில் இடம்பெற்றுள்ளது. அதாவது ஐநா சபை இருக்கு இல்லையா, அந்த சர்வதேச சபை அவங்க வந்து சர்வதேச மனித உரிமை பொது பிரகடனம் அப்படின்னு மனித உரிமைகளுக்கு குரல் கொடுத்து அவங்களுக்காக சில நம்ம மனித உரிமைகளுக்காக சில விதிகள்லாம் உருவாக்கியிருப்பாங்க. ஒரு சாப்டர் இல்லை ஒரு சின்ன ஒரு புக் மாதிரி எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து சில விதிகளை நம்ம அடிப்படை உரிமைகள்ல ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த மனித உரிமை பொது பிரகடனம் எப்போ வந்துட்டு வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னா 10/12/1948 வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, 1215 இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் உரிமைகள் தொடர்பான மகாசாசனத்தை மேக்னா கர்த்தா வெளியிட்டார். இதுவே உலகின் முதல் மகாசாசனம். ஸோ மேக்னா கர்த்தா அப்படின்னா என்னன்னா, இது ஃபுல்லாவே வந்து ஒரு மக்களுக்கு உரிமைகள் எப்படி அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் வழங்கணும் அண்ட் மனித உரிமைகள் எப்படி பாதுகாக்கப்படணும் அப்படின்னு மேக்னா கர்த்தா மகாசாசனம் அப்படின்னு ஒரு புக்கா வந்துட்டு அந்த இங்கிலாந்து மன்னர் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உலகில் முதல் மகாசாசனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்க அடிப்படை உரிமைகளையும் நம்ம என்ன சொல்லுவோம், மேக்னா கர்த்தா ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டேட்டா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இந்தியாவை மேக்னா கர்த்தா ஆஃப் இந்தியான்னு சொல்றது எதை, அடிப்படை உரிமைகளை தான் நம்ம மேக்னா கர்த்தா ஆஃப் இந்தியான்னு நம்ம சொல்றோம். அதுவும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பின் மூலைக்கல் கார்னர் ஸ்டோன் அப்படின்னும் வந்துட்டு நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அழைக்கிறோம். இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, முதல்ல நம்ம இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் தீர்மானம் வந்து நிறைவேற்றி இருக்காங்க. யார் அப்படின்னா 1931 சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் நடைபெற்ற கராச்சி காங்கிரஸ், அந்த காங்கிரஸ் பார்த்துக்கோங்க, கராச்சி மாநாட்டில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் அடிப்படை உரிமைகள் தீர்மானம் வந்து நிறைவேற்றி இருக்காங்க. இந்த டேட்டா தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்து ஆரம்பத்தில் 26/1/1950. அப்போ அந்த டைம்ல நம்ம அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. அப்போ 7 அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்திருக்கு. ஆனா இப்போ கரண்ட்ல 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்கு. ஒரு அடிப்படை உரிமைகள் நீக்கிட்டாங்க. அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த டேட்டா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நான் ஒரு 3-4 பாயிண்ட் சொல்றேன்னா இந்த அடிப்படை உரிமைகள் எது எது மட்டும் மாறி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டலாம். ஆனா இன்டெப்தா இப்போ நம்ம கிளாஸ்ல பார்க்கக்குள்ள 15னா என்ன, 16னா என்ன அப்படின்னு நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். அந்த ஒரு அடிப்படை உரிமை என்ன அடிப்படை உரிமை அப்படின்னா சொத்துரிமை. அந்த சொத்துரிமையை தான் அடிப்படை உரிமையிலிருந்து சாதாரண உரிமையா மாத்திருப்பாங்க. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்து லீகல் ரைட்ஸா மாத்திருப்பாங்க. 1978 44வது சட்ட திருத்தத்தின் படி ஆர்டிகல் 19(1)(f) அதுல இருக்கிறதும் ஆர்டிகல் 31 இருந்த சொத்துரிமை, இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அடிப்படை உரிமைகளில் இருந்து நீக்கப்பட்டு ஆர்டிகல் 300A பார்ட் 12 சொத்துரிமை சட்ட உரிமையாக சேர்க்கப்பட்டது. ஸோ அப்போ எந்த ரைட்ஸை மாற்றிருக்காங்க? 44வது சட்ட திருத்தத்தின் படி இந்த ஆர்டிகல் 19(1)லையும் இந்த சொத்துரிமை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 31 மோஸ்ட்லி பார்த்தா இந்த ஆர்டிகல் 31 தான். இந்த ஆர்டிகல் 31 இருந்த சொத்துரிமையை அதாவது அடிப்படை உரிமையிலிருந்து ரிமூவ் பண்ணி ஆர்டிகல் 300Aன்னு அதுக்கு அந்தஸ்து கொடுத்து பார்ட் 12ல வெறும் சட்ட உரிமையாக தான் மாற்றிருப்பாங்க. அப்படி மாத்திட்டா ஏன் அடிப்படை உரிமைனா அடிப்படை உரிமை எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், கோர்ட்டுக்கு போயிட்டு நீதி கேட்கலாம். அப்படி எல்லாரும் அவங்க கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்க மாட்டேன், அரசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இதனோட அடிப்படை உரிமைன்னு போராடினா அரசால அவங்களோட பொது நலன்கள் சில இடத்துல செய்ய முடியாம போகும். அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டியை கொண்டு போய் சட்ட உரிமையாக்கிட்டாங்க. சட்ட உரிமையா இருந்தா நம்மளால போய் நீதிமன்றத்தை நாட முடியாது, அந்த ரீசனுக்காக. அடுத்து பாருங்க, 1971 24வது சட்ட திருத்தத்தின் படி நாடாளுமன்றம் அடிப்படை உரிமைகள் உட்பட அரசியலமைப்பின் எந்த பகுதியையும் திருத்த அதிகாரம் வழங்கப்பட்டது. அப்போ அரசியலமைப்பு திருத்தம் செய்யலாம் அப்படின்னு அதிகாரம் கொடுத்துட்டாங்க. யாருக்கு? நாடாளுமன்றத்துக்கு. அது எந்த திருத்தத்தின் படி? 1971 24வது சட்ட திருத்தத்தின் படி. ஆனா அதுக்கப்புறமே இங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், அப்படியே அவங்களுக்கு அதிகாரம் வழங்கினாலும் அடிப்படை கட்டமைப்பு மாறாத மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பாருங்க, இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சிட்டிசன்ஷிப் பார்த்தோமா, அதுல இந்திய குடிமக்களுக்கு மட்டும் சில அடிப்படை உரிமைகள் வழங்கப்படும். எல்லாருக்குமே நம்ம நாட்டுல ஒரு அந்நியர் வராங்க, ஃபாரினர்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கும் நமக்கு ஒரு நாட்டுல கொடுக்குற உரிமைகள் நம்ம கொடுக்க மாட்டோம். அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அப்படி பார்த்தா இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேணா கொஸ்டின் கேட்கலாம். இந்திய மக்களுக்கு மட்டும் பொருந்தும் அடிப்படை உரிமைகள் பார்த்தா ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30 இதெல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறோம். அண்ட் இந்திய குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் 2 பேருக்குமே சேர்த்து அனைவருக்கும் பொருந்துற மாதிரி அடிப்படை உரிமைகள் என்ன கொடுக்குறோம்? ஆர்டிகல் 14, 20, 21, 23, 24, 25, 26, 27, 28 இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே வெளிநாட்டிற்கும் பொருந்தும், வெளிநாட்டினருக்கும் பொருந்தும், நம்ம குடிமக்களுக்கும் பொருந்தும். ஆனால் குடிமக்களுக்கு மட்டும் பொருந்துற அடிப்படை உரிமைகளையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ என்னென்ன அடிப்படை உரிமைகள் இருக்குன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம படிக்க இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து பாருங்க, இப்போ இந்த பாயிண்ட் பாருங்க, இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அல்ல. நாட்டின் பாதுகாப்பு தேவையை கருத்தில் கொண்டு உகுந்த தடைகள் விதிக்கப்படலாம். அதாவது இப்போ நம்ம நாட்டில் எமர்ஜென்சி வந்துருச்சுன்னு வைங்களேன், ஆர்டிகல் 19 ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான விதிகளோ இல்லை மற்ற ரைட்ஸ் கேன்சல் பண்ணணுனாலும் எக்ஸப்ட் 2021 இந்த ரைட்ஸை தவிர மற்ற ரைட்ஸ் கேன்சல் பண்ணணுனாலே கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான விதிகளும் இருக்குது, தடைகளும் இருக்குது. அதுதான் இந்த பாயிண்ட் சொல்லுது. ஸோ ஓகே, நம்ம எத்தனை வகையான அடிப்படை உரிமைகள் இருக்குன்னு பார்க்கலாமா? டோட்டலாக இப்போ நம்ம பொதுவாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 12லிருந்து 35 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதில் இந்த 12லேருந்து 35க்குள்ள இருக்கிறதுல 14லிருந்து 32 வரைக்கும் தான் என்ன இருக்கும்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும். 12, 13, 33, 34, 35 இது எல்லாம் இந்த ஆர்டிக்கல் எல்லாமே ஜென்ரலாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு பாதுகாப்பு இல்லைன்னா மற்ற அது ரிலேட்டடாக வேற ஒரு ரைட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க.
ஆனால் உண்மையாக அதாவது எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படின்னா அதனுடைய ஆர்டிக்கல் பொறுத்த வரைக்கும் 12லேருந்து 35 வரைக்கும் கவர் ஆகுது. சாரி 14லேருந்து 32 வரைக்கும் கவர் ஆகுது. ஆனால் பொதுவாக 12லேருந்து 35 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஆர்டிக்கல். ஸோ இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். அப்போ அந்த 14லேருந்து 32 வரைக்கும் இருக்க ஆர்டிக்கலை அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 14லேருந்து 18 வரைக்கும் இருக்க ஆர்டிக்கல் என்னன்னா சமத்துவ உரிமைன்னு கொடுத்துட்டாங்க. டோட்டலாக 6 வகையான அடிப்படை உரிமைகள் இருக்கு. தற்போது 6 வகையான அடிப்படை உரிமைகள் இருக்கு. அதில் முதல்ல இருக்கிறது சமத்துவ உரிமைகள், ரைட் டு ஈக்குவாலிட்டி. 14லேருந்து 18 அந்த ஆர்டிக்கல் வரைக்கும் இருக்கு. இரண்டாவது என்ன இருக்கு? சுதந்திர உரிமை இருக்கு, ரைட் டு ஃப்ரீடம். அது 19லேருந்து 22 வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஆர்டிக்கல். அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் 23லேருந்து 24 வரைக்கும் இருக்கு. அடுத்து சமய சுதந்திர உரிமைகள், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், ஆர்டிகல் 25லேருந்து 28 வரைக்கும் இருக்கு. அடுத்து பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ஆர்டிகல் 29லேருந்து 30 வரைக்கும் இருக்கு. அடுத்து அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமைகள், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ், ஆர்டிகல் 32. ஸோ இந்த ஆர்டிகல் 32 வரைக்கும் இந்த மேல இருக்க 5 உரிமைகள் நமக்கு வழங்கப்படலை, கிடைக்கல அப்படின்னா அந்த 32 யூஸ் பண்ணி நம்ம போய் நீதிமன்றத்தை நாடலாம். அதை சொல்றது தான் ஆர்டிகல் 32. இங்கே தான் பாருங்க ஆர்டிகல் 31 இல்லையா, இதுதான் என்னது? ரைட் டு ப்ராப்பர்ட்டி. இங்கே தான் ஒரு ஆர்டிக்கல் இருந்திருக்கும். இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலை தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் 307 கொண்டு போய் வச்சுட்டோம். இப்போ அது கேன்சல் ஆயிருக்கு. அப்போ ஸ்டார்டிங்கில் இங்கே இருந்த ஆர்டிக்கல் தான் அந்த 7வது ஆர்டிக்கல், அது கேன்சல் ஆகி இப்போ 6 ஆர்டிக்கல், அதாவது 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு முதல் 12வது ஆர்டிக்கல் என்னன்னு ஒவ்வொன்றா லைனாக பார்த்துட்டு போகலாம். ஸோ 12வது ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட், அரசு பற்றி விளக்குகிறது. அதாவது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடாக அரசாங்கம், அதாவது ஒரு அரசுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது, யார் யாரெல்லாம் அதில் அதிகாரத்தை செலுத்தலாம் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அப்படின்றது சொல்கிறது தான் டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். இது பொதுவாக எல்லா பார்ட்டுக்குமே வந்துட்டு இருக்க ஆர்டிக்கலுக்கு அந்தந்த பகுதிக்கு அரசாங்கம் எப்படியெல்லாம் வந்து அதிகாரத்தை செலுத்தலாம், என்னென்ன அரசு அதில் வரும், என்னென்ன அரசுக்கு வந்து செயல்படுத்தும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்னு ஒவ்வொரு இதுக்குமே வரும், ஒவ்வொரு சாப்டருக்குமே வரும். அப்படி பார்க்கையில் ஆர்டிகல் 12 வந்து டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். அப்போ ஸ்டேட்னா யார் யார் வராங்க? ஸ்டேட்னா நம்ம பொறுத்த வரைக்கும் மாநிலம்னு மட்டும் நினச்சிக்கூடாது. பொதுவாகவே பாலிட்டியில் ஸ்டேட் அப்படின்னு வந்தால் அது வந்து ஒரு அரசு, அது ஒரு கண்ட்ரின்னு தான் நம்ம நினைக்கணும். ஸ்பெசிஃபிக்காக அதுக்கப்புறமா நினைக்கக்குள்ளதான் ஸ்டேட்னா எனது மாநிலம்னு வரும். ஆனால் இங்கே ஸ்டேட்டுன்ற டெஃபினிஷன் பொறுத்த வரைக்கும் இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசு வராங்க, பார்லிமெண்ட் வராங்க, மாநில அரசு, மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள் கூட வருது, அதாவது பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டிஸ், இவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரியான அதிகாரம் பெற்ற அமைப்புகள் பற்றி எல்லாத்தையுமே இந்த ஸ்டேட், அரசு அப்படின்றது கீழே கொண்டு வருவாங்க. அதை சொல்கிறது தான் ஆர்டிகல் 12. அடுத்து ஆர்டிகல் 13 பார்க்கலாமா? ஆர்டிகல் 13 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடிப்படை உரிமைகளை மீறும் அல்லது முரணாக உள்ள மத்திய மாநில அரசின் சட்டங்கள் செல்லாது என குறிப்பிடுகின்றது. அதாவது ஆர்டிகல் 13 பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம ஒரு மனிதனுக்கு அடிப்படையான உரிமை. இந்த அடிப்படை உரிமையை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி ஏதாவது சட்டம் வந்து மாநில சட்டமன்றமோ இல்லை மத்தியமோ பாராளுமன்றமோ இயற்றுனாங்க அப்படின்னா இந்த சட்டங்கள் செல்லாது அப்படின்னு அறிவிக்கிறது தான் இந்த ஆர்டிகல் 13. அடிப்படை உரிமைகளை மீறுது இல்லை அதுக்கு முரணா இருக்கு, அதை ஒத்தி செய்யாமல் வருது அப்படின்னா அந்த சட்டம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் தான் ஆர்டிகல் 13. அந்த ஆர்டிகல் 13 பொறுத்த வரைக்கும் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, நீதி புனராய்வு அதிகாரமும் இதுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. நீதி புனராய்வுனா இப்போ ஜுடிஷியரி இருக்குது, உச்ச நீதிமன்றம் அண்ட் உயர் நீதிமன்றமும் வரும். இவங்க வந்துட்டு ஆர்டிகல் 32 நான் என்ன சொன்னேன், அடிப்படை உரிமைகள் கிடைக்கலன்னா நீதிமன்றத்தை நாடலாம்னு சொன்னா அந்த அடிப்படையாக உச்ச நீதிமன்றம் ஆர்டிகல் 32 அந்த உச்ச நீதிமன்றம்க்கு ஆர்டிகல் 32 அடிப்படையாக கேட்கலாம், அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது நீதி புனராய்வுக்கு. அடுத்து உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட்டையும் நாடலாம், அவங்களுக்கான அதிகாரத்தை 2226 நீதி புனராய்வு கொடுத்துருக்கோம். இந்த உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் என்ன பண்ணலாம், இந்த ஆர்டிகல் 13 வந்து
கன்சிடர் பண்ணி ஏதாவது நம்ம அடிப்படை உரிமைகளை மீறுதா, முரணா இருக்கா, இல்லை ஒத்திசையாம சட்டங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த சட்டம் அவங்க போட்டிருக்காங்க, ஒரு சட்டம் போட்டிருக்காங்கன்னா அதை கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா அடிப்படை உரிமைகள் தான் மேலோங்கி இருக்கு. அடிப்படை உரிமைகளா இல்லை அவங்க பார்லிமெண்ட் வந்து அது எதிர்த்து ஒரு சட்டம், அதாவது அடிப்படை உரிமைகளுக்கு முரணா சட்டம் போட்டிருக்காங்கன்னா எது பெருசு? அடிப்படை உரிமைகள் தான் பெருசு, அந்த சட்டம் சல்லாது அப்படின்னு சொல்ற அதிகாரம் உச்ச நீதிமன்றமுக்கும் இருக்கு, உயர் நீதிமன்றமுக்கும் இருக்கு. பொதுவாகவே நமக்கு அடிப்படை உரிமைகள் கிடைக்கல அப்படின்னா டைரக்டா உச்ச நீதிமன்றமுக்கே போகலாம். ஸோ அதுக்கான பவரை தான் உச்ச நீதிமன்றமுக்கு 32 படி கொடுத்துருக்காங்க. அதாவது அடிப்படை உரிமைகள் ரிலேட்டடா. அடுத்து உயர் நீதிமன்றம்னா 226 படி என்ன பண்ணலாம், ஆர்டிகல் 13 நம்ம போய் கேட்கலாம். அடுத்து பாருங்க ஆர்டிகல் 14. இதுல இருந்து தான் நம்ம என்ன பண்றோம், ரைட்ஸ்க்கு பார்க்க போறோம், என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்னு. அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோமா, ஃபர்ஸ்ட் உரிமை என்ன உரிமை? சமத்துவ உரிமை, அதாவது ரைட் டு ஈக்குவாலிட்டி. இதனுடைய ஆர்டிக்கல் என்ன? ஆர்டிக்கல் 14 18 வரைக்கும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் 14 என்னன்னு பார்த்தலாம். ஸோ ஆர்டிக்கல் 14 என்ன சொல்லுதுன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இது நல்லா தெரிஞ்சுக்கணும், இதுதான் இம்பார்ட்டன்ட். ஆர்டிக்கல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு குறிப்பிடுகின்றது. மேலும் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பை வழங்குகின்றது. அப்போ என்னது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னா சட்டம் தான் பெருசு, சட்டத்துக்கு மேல ஸ்பெஷலா யாரும் இல்லை, இவங்கெல்லாம் கீழேலாம் யாரும் இல்லை, எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணப்படும்னு சொல்றாங்க. ஆனா இதுல ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர், ஆளுநர், இன்னும் முக்கியமா ஏதாவது ராஜ பிரமுகர்கள், அதாவது நம்ம கவர்மெண்ட்ல ஏதாவது முக்கிய அதிகாரம் ஒரு நிலையில இருக்கவங்களுக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் எக்ஸெப்ஷன் கொடுக்கறத ஆர்டிகல் 361 கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ யாராவது முக்கியமான அந்த போஸ்டிங்ல இருக்காங்க, குடியரசுத் தலைவர் ஜனாதிபதின்ற போஸ்டிங்ல இருக்கக்குள்ள அவங்க ஏதாவது ஒரு வழிவகைகளோ இல்லை ஏதாவது ஒன்று செய்யக்குள்ள அவங்களுக்கு வந்து என்னது ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்துட்டு இவங்களுக்கு ஸ்பெஷலா கொடுக்குறோமே, அப்போ சட்டத்தின் முன் அனைவரும்னு சொல்லி சமம்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் இவங்களுக்கு கொடுக்கறது தப்பாக்காதான்னு பார்த்தா அது கிடையாது. அதுக்காக தான் என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டிகல் 361 வந்து இதை வந்து சொல்லும். இதை நம்ம வந்து லேட்டரா வந்து பார்க்கலாம், பார்லிமெண்ட்ல பார்க்கல. இப்போ இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். நீங்கள் ஆர்டிகல் 14 என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லிடணும். இந்த கோட்பாடு யார் சொன்னா அப்படின்னா ஏவி டைசி அப்படின்றவர் தான் ரூல் ஆஃப் லா, அதாவது சட்டத்தின் ஆட்சி, சட்டம் தான் பெருசு, சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் தான் அப்படின்னு சொன்னது யாரு, ஏவி டைசி. இது வந்து ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஎன்பிசியில் வந்தே இருக்கும், கேட்டே இருப்பாங்க ஏவி டைசி ரூல் ஆஃப் லா அப்படின்னு. அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்க்கலாமா, ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது, இப்போ நம்ம சமத்துவ உரிமைகள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆர்டிகல் 14 18 வரைக்கும் இதுல எல்லாமே சமத்துவம் உரிமைகள் தான் ஃபுல்லாவே நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். பார்க்கறது ஒவ்வொன்றா என்ன பண்ணுவோம், அதை ரிலேட்டடா தான் வரும், எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஆர்டிகல் 15 என்ன சொல்றாங்க, மதம், இனம், ஜாதி, பாலினம், மொழி அல்லது பிறந்த இடத்தின் காரணமாக பாகுபாடு காட்டக்கூடாது. யாராவது ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்க ரிலீஜியன், அவங்க என்ன மதமோ, கேஸ்ட்டை பார்க்குறதோ இல்லைன்னா ஜெண்டர் பார்க்குறது, நீ அந்த லாங்குவேஜா, நீ அந்த இடமா, அந்த மாதிரிலாம் எதையுமே இல்லாமல் டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் வந்துட்டு பாகுபாடு காமிக்காமல் எல்லாரும் ஒன்றா, அதாவது சமத்துவமாக ட்ரீட் பண்ணும். அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 15. ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டிகல் 15 என்ன சொல்லுதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் நிறைய சப்டாபிக்ஸ் இருக்குது, 15(1), 15(2), 15(3), 4ன்னு. அதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஞாபகம் நல்லா வச்சுக்கணும். மதம், இனம், மொழி, ஜாதி, பாலினம், இதை பிறந்த இடம், அதை அடிப்படையாக காரணமாக கொண்டு பாகுபாடு காமிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 15. ஸோ இப்போ என்னென்ன சப்ஹெட்டிங் இருக்குது நம்ம பார்த்தலாமா. அடுத்து பாருங்க ஆர்டிகல் 16. நமக்கு வந்துட்டு இப்போ என்னென்ன ஆர்டிக்கல் எது சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதில் சப்டிவிஷன் வந்து நம்ம தனியாக ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். ஆர்டிகல் 16 என்ன சொல்றாங்க, பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்க வேண்டும் என குறிப்பிடுகிறது. அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 15, 16 ஆகிய விதிகள் சமூக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் பின்தங்கியவர்களுக்கு சில சிறப்பு சட்டங்கள் மற்றும் சலுகைகள் வழங்கலாம் என அரசுக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது. அதன் அடிப்படையில் பிரதமர்
முதலாவது சட்ட திருத்தத்தினை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தார். ஸோ ஓகே, இப்போ என்ன அப்படின்னா ஆர்டிகல் 16 என்ன சொல்லுது, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றது என்ன, ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 16ல் வேலை வாய்ப்புல அனைவருக்கும் சமமான வாய்ப்பு இருக்கணும்னு சொல்றது தான் ஆர்டிகல் 16. இதே ஆர்டிகல் 15 என்ன சொன்னோம், எந்த ஒரு தனி மனிதனையும் மதம், மொழி, இனம், அந்த பிறந்த இடம் அந்த மாதிரிலாம் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்றோம். இங்கேயும் அதே மாதிரி தான், வேலை வாய்ப்பையும் சம வாய்ப்பு வழங்கணும். அதுலயும் என்ன பண்ணக்கூடாது, எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது. அதன்படி ஆர்டிகல் 15, 16ல என்ன சொல்றோம், சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் யாராவது பின்தங்கிய நிலையில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சில சிறப்பு சட்டங்கள் மற்றும் சலுகைகள் வழங்கலாம் அப்படின்னு அரசுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னுமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்ன, அதன் அடிப்படையில முதலாவது சட்ட திருத்தமே வந்துட்டு நாடாளுமன்றத்துல கொண்டு வந்திருக்காங்க. அப்ப முதலாவது சட்டமன்றமும் எதை ரிலேட்டடா வந்திருக்கு, இந்த மாதிரி வந்துட்டு பொருளாதார ரீதியில பின்தங்கியவங்களுக்கு ஏதாவது சிறப்பு சலுகைகள், அவங்களுக்கு சிறப்பு சலுகைகள் சட்டங்கள் வழங்கலான்றதை பத்தி கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி இந்த மாதிரி தான் 15, 16 ஆர்டிக்கல் இருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா அடுத்த ஆர்டிகல் 17 பார்க்கலாம். அண்ட் இங்க பாருங்க, அத்திருத்தத்தின்படி அரசியலமைப்பு விதிகள் 15(4) and 16(4) என்னும் உட்பிரிவுகள் இணைக்கப்பட்டன. ஸோ அந்த சலுகைகள் எதுல வருது, 15(4)லையும் 16(4)லையும் வந்துட்டு இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்துட்டு 17 பார்க்கலாமா. ஸோ 17, 18 ரெண்டு ஆர்டிக்கலும் பார்த்துட்டா ஃபர்ஸ்ட் உரிமை வந்து முடிஞ்சது, ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து முடிஞ்சது. ரைட் டு ஈக்குவாலிட்டி என்ன சொன்னோம், 14லேருந்து 18 வரைக்கும் இருக்குன்னு சொன்னோமா, அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆர்டிக்கல் 17 என்ன சொல்லுது, தீண்டாமையை தடை செய்கிறது, மேலும் சமுதாயத்தின் பின்தங்கிய பிரிவினர்களின் நலன்களை பாதுகாக்கிறது. அதாவது தீண்டாமையை தடை செய்யறது எந்த ஆர்டிக்கல், ஆர்டிக்கல் 17 தடை செய்யுது. அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னது, சமுதாயத்தில் பின்தங்கிய பிரிவினர் இருக்காங்கன்னா அவங்களுக்கான நலன், அவங்கள வந்து பாதுகாக்கிறதும் இந்த ஆர்டிகல் 17 தான். அதன்படி பார்த்தோம்னா தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 1955 வந்து போட்டிருக்காங்க. தீண்டாமை ஒழிப்பு சட்டம் வந்திருக்கு ஆர்டிகல் 17 படி. அடுத்து இச்சட்டம் 1976 சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட், PCR ஆக்ட் அப்படின்னு வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 1955 தீண்டாமை ஒழிப்பு சட்டம் வந்து 1976 ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட்னு மாறி இருக்கு. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த டேட்டா மேபி கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து 1989 SC/ST நலன்களை பாதுகாக்க வன்கொடுமை தடுப்பு சட்டம் இயற்றப்பட்டது. ஸோ வன்கொடுமை தடுப்பு சட்டமும் எதன்படி இயற்றியிருக்காங்க, ஆர்டிகல் 17 படி 1989 SC/ST நலன்களை பாதுகாக்க இயற்றியிருக்காங்க. ஸோ இதுதான் ஆர்டிகல் 17. ஸோ ஆர்டிகல் 17 பொறுத்த வரைக்கும் தீண்டாமையை தடை செய்கிறது. ஆர்டிகல் 18 பார்க்கலாமா. ஆர்டிகல் 18 என்ன சொல்லியிருக்காங்க, அரசு அனுமதியின்றி பெறும் இராணுவம் மற்றும் கல்வி தவிர்த்த மற்ற பதவி பட்டங்களை தடை செய்கின்றது. அரசால் வழங்கப்படும் பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகியவை ஆர்டிகல் 18 படியே வழங்கப்படுகின்றது. அதாவது நம்ம அரசு வந்து டைரக்டா கொடுக்கறது கௌரவிக்கிற மாதிரி நம்ம நாட்டில் வந்துட்டு ஏதாவது சாதிச்சவங்க இல்லை இராணுவம் ரீதியா வந்து ஏதாவது கொஞ்சம் நல்ல வேலை இது செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி வந்துட்டு அரசு வந்து விருது வழங்கி கௌரவிப்பாங்க. அதை தாண்டி அந்த கல்வியில் ஏதாவது வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணால் கொடுக்கலாம். நம்மளே தனியாக ஏதாவது பட்டங்கள் வைத்து கொள்வதோ மற்றதெல்லாம் வந்துட்டு இந்த ஆர்டிகல் 18 படி அதற்கு எதிரானதாக இருக்கும். அதன்படி பார்த்தோம். இப்போ என்னது, அரசால் வழங்கப்படும் அந்த விருதுகள் மட்டும்தான் வந்துட்டு செல்லுமே தவிர, இது மட்டும்தான் வந்துட்டு ரைட்ஸ் தவிர மற்றதெல்லாம் எதுவும் ரைட்ஸ் கிடையாது. இந்த அரசு வழங்குற விருதுமே ஆர்டிகல் 18 படி தான் வருது. ஸோ அப்போ ஆர்டிகல் 18 என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும், அரசு அனுமதியின்றி பெறும் இராணுவம் கல்வி தவிர்த்த மற்ற பதவி பட்டங்களை தடை செய்கிறது தான் என்னது ஆர்டிகல் 18. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம், ரைட் டு ஈக்குவாலிட்டி பார்த்து முடிச்சிட்டோம். 14லேருந்து 18 வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம், சமத்துவ உரிமை. அடுத்து இப்போ நம்ம சுதந்திர உரிமைகள் பற்றி பார்க்கலாம். ஆர்டிகல் 19லேருந்து 22 வரைக்கும் சுதந்திர உரிமைகள் இருக்கு, ரைட் டு ஃப்ரீடம் இருக்கு. ஸோ பார்க்கலாமா.
ஆர்டிக்கல் 19 என்ன சொல்றாங்க? சுதந்திர உரிமையில முதல் உரிமை ஆர்டிக்கல் 19. ஆர்டிக்கல் 19 பேச்சுரிமை, கருத்துரிமை உள்ளிட்ட 6 வகையான சுதந்திர உரிமைகளை குடிமக்களுக்கு வழங்குகின்றது. ஸோ அப்போ அந்த 6 உரிமைகளும் என்னன்னு பார்க்கலாம். இன்னொரு கண்டென்ட் பாருங்க. 2011 97வது சட்ட திருத்தத்தின்படி 2012 ஆர்டிக்கல் 9(1)(c)யில் கூட்டுறவு சங்கங்கள் என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்கலாமா ஒவ்வொரு ஆர்டிக்கலும் சப்ஹெட்டிங். இந்த இப்போ 19 ஆர்டிக்கல் இருக்குன்னா இதில் மொத்தமாக ஒரு 6 வகையான ஆர்டிக்கலை பிரித்து கொடுத்துருக்காங்க. 19(1), 19(2) அப்படின்னு. அதுதான் என்னன்னு பார்க்கலாம். என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போ பாருங்க, ஆர்டிக்கல் 19 கீழான உரிமைகள் மற்றும் கட்டுப்பாடு அடிப்படைகள் கொடுத்துருக்காங்க. நம்ம உரிமைகள் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இந்த கட்டுப்பாடெல்லாம் அந்த அளவுக்கு கொஷின் கேட்க மாட்டாங்க. நம்ம உரிமைகள் மட்டும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமை. ஆர்டிக்கல் 19(1)(7) என்ன கொடுத்துருக்காங்க? பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமை. அதை சொல்றது 19(1)(a). அடுத்து செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆயுதங்கள் இல்லாமல் அமைதியாக ஒன்று கூடும் உரிமை. என்னது? 19(1)(b)ல வருது. ஆயுதங்கள் இல்லாம என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு கூட்டமைப்பு ப்ரொடெஸ்ட் பண்றோமா, ஆயுதம் ஏந்தக்கூடாது. நம்ம ஆயுதம் ஏந்தாம அமைதியான வழியில என்ன பண்ணலாம்? போராட்டம் செய்யலாம். அதை பத்தி சொல்றதுதான் 19(1)(b) சொல்லுது. அடுத்து 3வது ஆர்டிக்கல் என்ன ஆர்டிக்கல் சொல்றாங்க? கூட்டுறவு சங்கங்கள். இதை தான் இப்போ என்ன சொன்னோம்? ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோமா, அது இந்த ஆர்டிக்கல் தான். சங்கங்கள் அல்லது கூட்டுறவு சங்கங்களை அமைப்பதற்கான உரிமை என்ன உரிமை? ஆர்டிக்கல் 19(1)(c) தான் அந்த ஆர்டிக்கல். அடுத்து 4வது ஆர்டிக்கல் பார்க்கலாமா? 19(1)(d) என்ன வருது? இந்திய நிலப்பரப்பில் சுதந்திரமாக நடமாடும் உரிமை. அந்த உரிமை என்ன இருக்கு? விதி 19(1)(d)ல இருக்கு. அடுத்து என்ன உரிமை இருக்கு? 5வது உரிமை என்ன? 19(e) என்ன கொடுத்துருக்காங்க? இந்திய நிலப்பரப்பில் எந்த பகுதியிலும் வசிப்பதற்கும் குடியேறுவதற்கும் உரிமை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், குடியேறும் வார்த்தை. அப்போ பார்த்தா 19(1)(e)ல இந்த ஆர்டிக்கல் இதை பற்றி சொல்லுது. எந்த நிலப்பரப்புலையும் வசிக்கலாம், குடியேறலாம் அப்படின்னு. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோன்னா என்ன? இதுதான் பாருங்க, ஆர்டிக்கல் 19(1)(f). இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த சொத்துரிமை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதுலேயும் அந்த ஆர்டிக்கல் 31லையும் இருந்ததை என்ன பண்ணிட்டோம்? கொண்டு போய் கேன்சல் பண்ணி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து கேன்சல் பண்ணி லீகல் ரைட்ஸாக சட்ட உரிமையாக கொண்டு போய் வச்சுட்டோன்னு சொன்னோமா, அதுதான் அந்த 19(1)(f). இதில் என்ன இருக்கு? சொத்துக்களை கொள்வனவு செய்வதற்கும் வைத்திருப்பதற்கும் அப்புறப்படுத்துவதற்குமான உரிமை. இந்த உரிமை கொடுத்தனால தான் என்ன ஆச்சு? அரசுக்கே எதிராக எல்லா மக்களும் செயல்பட்டாங்க ஒரு சில டைம்ல. அப்போ என்ன அப்போதான் இந்த ஆர்டிக்கலை கேன்சல் பண்றாங்க. விதி 19(1)(f) 1978 44வது சட்ட திருத்தம் மூலம் நீக்கப்பட்டது. இப்போ இந்த ஆர்டிக்கல் என்ன? அது கிடையாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸா கிடையாது. அடுத்து பாருங்க, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 19(1)(g). அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எந்த ஒரு தொழிலையும் மேற்கொள்வதற்கான உரிமை அல்லது எந்த ஒரு தொழில் வர்த்தகம் அல்லது வணிகத்தையும் மேற்கொள்வதற்கான உரிமை. அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இல்லை எந்த தொழிலை செய்யறதுக்கோ எல்லாத்துக்குமே அவங்களுக்கு என்ன? நம்ம இந்தியாவில் ரைட்ஸ் இருக்குது. அதை சொல்கிறது 19(1)(g) தான் சொல்லுது. ஸோ இந்த ரைட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தாண்டி நம்ம டீட்டெயில்டாக வேறு எதுவும் படிச்சுக்க தேவையில்லை. அடுத்து பாருங்க, கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுலேயே ஒரு 2 டேட்டா மட்டும் பார்க்கலாம். 1963 16வது சட்ட திருத்தத்தின்படி இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதிக்கும் வகையிலோ அல்லது இந்தியாவில் இருந்து பிரிந்து செல்வது பற்றியோ பேச மற்றும் கருத்து கூற தடை செய்யப்பட்டது. அப்போ நம்ம என்ன பண்றோம்? பேச்சுரிமை வழங்குறோம், எல்லா உரிமையும் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இந்தியாவே என்னது? ஒன்றியமும் அந்த பிரதேசங்களும் ஒன்றிணைந்து நம்ம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். நம்ம பிரிக்க கூடாது, ஒற்றுமையா இருக்கணும்ன்ற ஒரு கான்செப்ட் தான். அதன்படி நம்ம ஸ்டேட்டால என்ன பண்ண முடியாது? நம்ம இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு அனுமதி இல்லை. பட் அப்படி பண்ணுற வகையில் பேசுறதுக்கோ கருத்து கூறவோ தடை விதிச்சிருக்காங்க. எதன்படி? 1963 16வது சட்ட திருத்தத்தின்படி. அடுத்து இன்னொரு டேட்டா என்ன? இது முன்னாடியே பார்த்துட்டோம். கூட்டுறவு சங்கங்கள் 19(1)(c)ல ஆட் பண்ணியிருக்காங்களா? 2011 97வது சட்ட திருத்தத்தின்படி. ஆனால் அந்த சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு அடுத்து 2012 ஆட் பண்ணியிருக்காங்க.
அடுத்து நெருக்கடி கால நேரம் வரும்ல, எமர்ஜென்சி டைம் வரும்ல, நம்ம நாட்டுக்கு போர்னாலேயோ இல்லை ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி இந்த மாதிரி டைம்லாம் வரக்குள்ள மொத்தம் 3 ரீசனுக்காக நேஷனல் எமர்ஜென்சி வரும். இதெல்லாம் நம்ம லேட்டராக பார்க்கலாம். நேஷனல் எமர்ஜென்சி பற்றி 18வது பகுதியில் கொடுத்துருப்பாங்க. அப்போது நெருக்கடி கால நிலையில் தேசிய நெருக்கடி வருது, நேஷனல் எமர்ஜென்சி வருது அப்படின்னா அந்த எமர்ஜென்சி வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிக்கல் 19 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 358. அப்போ ஆர்டிக்கல் 358 என்ன சொல்லுது, நம்ம நாட்டில் தேசிய நெருக்கடி நிலை வந்து அறிவிச்சிட்டாலே ஆர்டிக்கல் 19 வந்து தானாகவே செயலிழந்து விடும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 358. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று என்னன்னா 1978 44வது சட்ட திருத்தத்தின்படி ஆயுத கிளர்ச்சி காரணத்திற்காக தேசிய நெருக்கடி அறிவிக்கப்பட்டால் ஆர்டிக்கல் 19 செயலிழக்காது என திருத்தப்பட்டது. டோட்டலாக வந்துட்டு தேசிய நெருக்கடியில் 3 நெருக்கடி நிலை இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து போர் மூலியமா, வார் மூலியமா நெருக்கடி வரும், இல்லைன்னா வெளிநாட்டு அச்சுறுத்தல் மேற்கொண்டா அதனால தேசிய நெருக்கடி வரும். 3வது தான் ஆயுத கிளர்ச்சி ஏந்திருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், அதுக்காக இந்த 3 காரணங்களுக்காக தேசிய நெருக்கடி வரலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 டைம் இருக்குல்ல, போரும் அடுத்து வெளிநாட்டு மூலியமா ஏதாவது தொந்தரவு வந்தா தேசிய நெருக்கடி, அதுக்கு மட்டும்தான் ஆர்டிக்கல் 19 தானாவே செயலிழக்கும். ஆனா ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி வந்தா அதற்கெல்லாம் நம்ம ஆர்டிக்கல் 19 செயலிழக்க கூடாது, அதை கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுதான் 1978 44வது சட்ட திருத்தம். அடுத்த பாயிண்ட் பாருங்க, நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்த கோரி குடிமக்கள் நீதிமன்றத்தை நாட இயலாது. ஸோ நம்ம முன்னாடியே என்ன பார்த்தோம், ஆர்டிகல்ஸ்லாம் ஒருவேளை சட்டம் வந்து நம்ம அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருந்தாவோ முரணாக இருந்தாவோ நம்ம நீதிமன்றத்தை நாடலாம்னு சொன்னோம். நமக்கு உரிமைகள் கிடைக்கல அப்படின்னா நம்ம 32 யூஸ் பண்ணி திரும்பவும் உச்சநீதிமன்றத்தை நாடலாம்னு சொன்னோம். ஆனால் நெருக்கடி நிலையின் போது நமக்கு இந்த ஆர்டிகல் 19 கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லல நம்மளால கோர்ட்ல கேட்க முடியாது. அதெல்லாம் தான் அந்த ஆர்டிகல் 358ல சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ஆர்டிகல் போலாமா? ஆர்டிகல் 20 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கான பாதுகாப்பு உரிமைகள் பற்றி குறிப்பிடுகின்றது. யாரையும் சுய விருப்பமின்றி சாட்சியாக கட்டாயப்படுத்தக்கூடாது. ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க, குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க இல்லை குற்றம் செய்தவர்களுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பு உரிமைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யாரையும் வந்துட்டு சாட்சியாக மாறுறதுக்கும் கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்கான உரிமையும் இருக்குது. அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 20. அண்ட் இன்னொரு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு குற்றம் சாட்டப்பட்ட செயலின் போது அந்த குற்றம் சாட்டப்பட்ட செயலின் போது நடைமுறையில் உள்ள சட்டத்தை மீறியதற்காக தவிர எந்த ஒரு நபரும் எந்த ஒரு குற்றத்திற்காகவும் தண்டிக்கப்படக்கூடாது அல்லது அதைவிட அதிகமான தண்டனைக்கு உட்படுத்தப்படக்கூடாது. குற்றம் செய்த நேரத்தில் நடைமுறையில் இருந்த சட்டத்தின் கீழ் மட்டுமே தண்டிக்கப்பட வேண்டும். அதை சொல்றது தான் நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படின்னு சொல்றோம். அதாவது என்னன்னா, ஒரு குற்றம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை என்ன இருக்கோ அதை மட்டும்தான் அவங்களுக்கு வழங்கணுமே தவிர அதற்கு அதிகமாகவோ இல்லை மற்ற வேற எந்த ஒரு குற்றத்திற்காகவும் தண்டிக்கப்படக்கூடாது. அந்த ஒரு சட்டத்தை மீறிட்டாங்களா, அப்போ அதை செஞ்சது தப்பா, அப்போ அந்த சட்டத்திற்காக என்ன தண்டனை இருக்கோ அதன்படி மட்டும்தான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுமே தவிர மற்றபடியெல்லாம் வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, எந்த ஒரு நபரும் ஒரே குற்றத்திற்காக ஒன்றுக்கு மேற்பட்ட முறை வழக்கு தொடரப்பட்டு தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் நோ டபுள் ஜியோபார்டி. அதாவது ஒரு குற்றம் செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கு ஒரு வாட்டி தண்டனை அதாவது அனுபவிச்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான், அதோட இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அதற்காக திரும்ப திரும்ப அவங்களுக்கு என்ன கொடுக்கக்கூடாது, தண்டனை கொடுக்கக்கூடாது. ஒரு முறைக்கு மேற்பட்ட முறை வந்து வழக்கு தொடரப்பட்டு தண்டனை கொடுக்கக்கூடாது, தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸும் என்ன, குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு ஒரு உரிமைகள், பாதுகாப்பு உரிமைகள் கொடுக்கறத பத்தி சொல்றதுதான் ஆர்டிகல் 20. அடுத்த ஆர்டிகல் 21 பாருங்க. ஆர்டிகல் 21ல என்ன கொடுத்திருக்காங்க, உயிர் அல்லது வாழ்க்கை பாதுகாப்பு மற்றும் தனி மனித சுதந்திரம் பற்றி கூறுகிறது. அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் ரைட் டு லிபர்ட்டி பத்தி சொல்றதுதான் ஆர்டிகல் 21. சுதந்திரமும் வாழ்க்கை உரிமையும் பற்றி சொல்லுது. ஸோ அடுத்து இதில் என்னென்னலாம் ஒரு பட்டியல் மாதிரி கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றம் வந்து
சில தீர்ப்புகள் மூலியமாக என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸ்பெசிஃபிக்காக தனி உரிமைக்கான உரிமை, அடுத்து வெளிநாடு செல்வதற்கான உரிமை, தங்குமிடம் உரிமை, தனிமை சிறைக்கு எதிரான உரிமை, சமூக நீதி மற்றும் பொருளாதார அதிகாரம் பெறுவதற்கான உரிமை, கைவிலங்குக்கு எதிரான உரிமை, காவலில் வைக்கப்பட்ட மரணத்திற்கு எதிரான உரிமை, தாமதமான மரண தண்டனைக்கு எதிரான உரிமை, மருத்துவர்களின் உதவி, பொது தூக்குக்கு எதிரான உரிமை, கலாச்சார பாரம்பரியத்தின் பாதுகாப்பு. அடுத்து என்னென்ன இருக்கு? மாசு இல்லாத நீர் மற்றும் காற்றுக்கான உரிமை, ஒவ்வொரு குழந்தையின் முழு வளர்ச்சிக்கான உரிமை, உடல் நலம் மற்றும் மருத்துவ உதவிக்கான உரிமை, கல்வி உரிமை, சோதனைக்கு உட்பட்ட பாதுகாப்பு. இது எல்லாமே வந்துட்டு ஆர்டிக்கல் 21ல வருது. அடுத்து இந்த டேட்டா பாருங்க. ஆர்டிக்கல் 359, அதாவது இதுக்கு முன்னாடி நெருக்கடி நிலையில் ஆர்டிக்கல் 358 அடிப்படையில் ஆர்டிக்கல் 19 வந்து ஆட்டோமேட்டிக்காக நெருக்கடி நிலையில் கேன்சல் ஆகிடும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதன்படி அடுத்து பாருங்கள், ஆர்டிக்கல் 359 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நெருக்கடி நிலை வந்தாலும் ஆர்டிக்கல் 20 ஆர்டிக்கல் 21 கண்டிப்பாக கேன்சல் பண்ணவே முடியாது. எந்த சூழ்நிலையிலும் இந்த 2 ஆர்டிக்கலை மட்டும் நெருக்கடி நிலையில் நம்ம என்ன பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 359. இந்த 20, 21 தவிர குடியரசுத் தலைவர் நினச்சா நெருக்கடி கால நிலையில் மற்ற எல்லா ஆர்டிக்கலையுமே நிறுத்தி வச்சுக்கலாம். 358 பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் 19 மட்டும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ குடியரசுத் தலைவர் வந்து இன்னும் வேற ஆர்டிக்கலையும் நிறுத்தி வைக்கணும் இந்த நெருக்கடி கால நிலையில் அப்படின்னு நினச்சா, எக்ஸப்ட் இந்த 2021 ஆர்டிக்கல் தவிர மற்ற எல்லா ஆர்டிக்கலையுமே நிறுத்தி வைக்கலான்றது சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 359. ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? நெருக்கடி நிலை, அதாவது தேசிய நெருக்கடியில் அதை அறிவிக்கிறாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 20 மற்றும் 21 தவிர மற்ற எந்த அடிப்படை உரிமையையும் குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைக்கலாம் என குறிப்பிடுகின்றது. ஆர்டிக்கல் 21A கல்வி உரிமை, ரைட் டு எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ 21A தான் ரைட் டு எஜுகேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட், இதுக்கு முன்னாடி பாயிண்ட் வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டிக்கல் 21 தவிர குடியரசுத் தலைவர் நினச்சா தேசிய நெருக்கடி நிலையில் எக்ஸப்ட் இந்த 2 ஆர்டிக்கலை தவிர மற்ற ஆர்டிக்கலை நிறுத்தி வச்சுக்கலாம். ஸோ இன்னொன்று பாருங்கள், இந்த ஆர்டிக்கல் 21A வந்து கல்வி உரிமை, ரைட் டு எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க. அதை எப்போ ஆட் பண்ணியிருக்காங்க 21Aல அப்படின்னா 2002 86வது சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா, அந்த சட்ட திருத்தத்தின் படி தான் ஆர்டிக்கல் 21A வந்து சேர்த்துருக்காங்க. இதன்படி பார்த்தோன்னா அதாவது 6 முதல் 14 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 21A. கல்வி உரிமை பாதுகாப்பு சட்டம் அப்படின்மே வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க கொடுத்துருக்காங்க, 2009 RTI ஆக்டில் இயற்றப்பட்டது. இச்சட்டம் 1/4/2010 நடைமுறைக்கு வந்தது. RTI கிடையாது, RTE ஆக்ட், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 மூலியமாக கல்வி உரிமை பாதுகாப்பு சட்டம் அது வந்து கொண்டு வந்திருக்காங்க. நடைமுறைக்கு வந்தது 1/4/2010. அடுத்து ஆர்டிக்கல் 22 பார்க்கலாமா? ஆர்டிக்கல் 22 என்ன கொடுத்துருக்காங்க, தடுப்பு காவல் பற்றி குறிப்பிடுகின்றது. ஆர்டிக்கல் 22 வந்து தடுப்பு காவல் பற்றி கொடுக்குறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, கைது செய்யப்படும் நபர்களுக்கான பாதுகாப்புகள் மற்றும் தடுப்பு காவல் பற்றி குறிப்பிடுகின்றது. கைது செய்யப்படும் நபருக்கு கைதிற்கு காரணம் தெரிவிக்க வேண்டும். ஓகே, கைது செய்யப்படும் நபருக்கு அவங்க ஏன் கைது செஞ்சாங்க அப்படின்றது காரணம் சொல்லணும். கைது செய்யப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். கைது செய்யப்பட்ட நபர் சட்ட வல்லுநரை கலந்தாலோசிக்க வாய்ப்பு வழங்க வேண்டும். லாயரை வந்து கன்சல்ட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும், அப்ரூவல் கொடுக்கணும். நீதிமன்றம் மற்றும் சட்டத்தின் அனுமதியின்றி யாரையும் தடுப்பு காவலில் 3 மாதத்திற்கு மேல் வைக்கக்கூடாது. ஸோ இது எல்லா கண்டிஷனும் வந்து தடுப்பு காவல் பற்றி சொல்லியிருக்காங்க. இது எதில் வருது, ஆர்டிக்கல் 22ல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரை வந்து தடுப்பு காவல் சட்டங்கள் வந்து மத்திய அரசு 10 வாட்டி போட்டிருக்காங்க. என்னென்ன டேட்டான்னு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். தடுப்பு காவல் சட்டம் 1950, இச்சட்டம் 1969 காலாவதியானது.
அண்ட் இன்னொரு சட்டம் என்ன போட்டிருக்காங்க, உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டம், மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டிஸ் 1971 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 1978 ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த எந்த சட்டம் போட்டாங்க அப்புறம் என்ன வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்காங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ரொம்ப டீட்டெயில்டாக வேணாம். இந்த அளவுக்கு இதுவே கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டேட்டா தான். நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 22 கைது செய்யப்படும் நபர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் தடுப்பு காவல் பற்றி குறிப்பிடுகின்றது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அடுத்து பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த மெட்டீரியல் கொடுக்குற நீங்கள் ஒரு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் நமக்கு அவ்வளோவா தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். ஆர்டிகல் 23. ஆர்டிகல் 23 எதை பற்றி சொல்லும் அப்படின்னா, இப்போ மனித கடத்தல் நடக்குது, கட்டாய உழைப்பு நடக்குது, இல்லை கொத்தடிமை முறையில் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி என்ன சுரண்டல் முறைக்கு எதிராக வந்து இந்த சொல்கிறது தான் ஆர்டிகல் 23. அதாவது கொத்தடிமை முறை இருக்கக்கூடாது, மனித கடத்தலுக்கு தடை விதிக்கிறது, கட்டாய உழைப்பு தடை, இதெல்லாம் வந்துட்டு சொல்கிறது தான் ஆர்டிகல் 23. அதாவது சட்டவிரோதமாக மனிதர்களை வியாபார பொருளாக விற்பனை செய்தல், இதுதான் வந்துட்டு கடத்தல் முறை, அதாவது ஹியூமன் டிராஃபிக்கிங்னு சொல்லுவோம். அடுத்து பிச்சை எடுக்க வைத்தல், கட்டாயப்படுத்தி வேலை வாங்குதல், கொத்தடிமை முறை, இதெல்லாம் வந்துட்டு தடை செய்கிறது தான் ஆர்டிகல் 23. இதில் ஒரு அபாலிஷன் ஆக்ட் போட்டிருக்காங்களா, பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட், கொத்தடிமை ஒழிப்பு சட்டம், அதை போட்டிருக்கிறது 1976 இருக்குது. அப்போ சுரண்டலுக்கு எதிரான உரிமைகளில் என்னென்ன உரிமை வருது, 23, 24 வருது சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். ஆர்டிகல் 23 பார்த்துட்டோம். அடுத்து ஆர்டிகல் 24 பாருங்கள். ஆர்டிகல் 24 பாருங்க, 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலைகள், சுரங்கங்கள், பிற வேலைகளில் ஈடுபடுத்த தடை செய்கிறது. அதாவது 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகள். அடுத்து குழந்தை தொழிலாளர் சட்டம், குழந்தை தொழிலாளர் சட்டம் எதுக்கு போட்டிருக்காங்க, தடுப்பு மற்றும் ஒழுங்குபடுத்தும் சட்டம் 1986 போட்டிருக்காங்க. சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட், இச்சட்டம் 2016 திருத்தப்பட்டு குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ தொழிலாளர்கள் தடுப்பு மற்றும் ஒழுங்குபடுத்தும் சட்டம் என மாற்றப்பட்டது. ஸோ அந்த சட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1986 சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் ரெகுலேஷன் ஆக்டுன்றது திரும்ப என்னவா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, 2016 திருத்தப்பட்டு குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ தொழிலாளர் தடுப்பு மற்றும் ஒழுங்குபடுத்தும் சட்டம் அப்படின்னு வந்துட்டு மாற்றிருக்காங்க. அடுத்து இன்னொன்று தேசிய குழந்தை தொழிலாளர் கொள்கை 1987 நேஷ்னல் சைல்ட் லேபர் பாலிசியுமே வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், அப்புறம் என்னென்ன ஒரு 6 வகையான அடிப்படை உரிமைகளோ அதை பார்த்தோம். அதில் எந்த உரிமை வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, இதில் சமத்துவ உரிமைகள், சுதந்திர உரிமைகள் மற்றும் சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள், இந்த 3 உரிமைகளும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த மற்ற 3 உரிமைகள் இருக்கா, சமய சுதந்திர உரிமை, பண்பாடு மற்றும் கல்வி உரிமை, அடுத்து அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமைகள், இந்த 3 உரிமைகளும் டீட்டெயில்டாக நம்ம நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிளாஸில் பார்க்கலாம். இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட பார்ட் 1 வீடியோ. ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட பார்ட் 2 வீடியோ, இதனோட கண்டினியூட்டி வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ தேங்க்யூ, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.